ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த செக்மெண்ட்ல லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன பிளாக் பஸ்டர் மூவி ராயன் படத்தை பத்தி தான் பேச போறோம். இந்த படத்தை தனுஷ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி லைன் பத்தி பார்த்துடலாம். ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா சின்ன வயசுல தனுஷ் அவரோட 2 தம்பிங்க ஒரு புதுசா பிறந்த ஒரு சிஸ்டர் அவங்களோட வாழ்ந்துட்டு இருக்காரு ஒரு கிராமத்துல. ஸோ அங்க வந்து அவங்க அப்பா அம்மாவும் காணாம போயிறாங்க. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு பூஜாரி ப்ரீஸ்ட் வந்து இவரை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. பட் அந்த ப்ரீஸ்ட் வந்து அவரோட தங்கச்சியை கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணும்போது இவர் அந்த ப்ரீஸ்டை கொண்டுட்டு அவர் வந்து கிராமத்துல இருந்து சென்னைக்கு வந்துறாரு. சென்னையில அவருக்கு வந்து செல்வராகன் அவரோட ஹெல்ப் கிடைக்குது. ஸோ அவரோட ஹெல்ப் மூலமா வேலை கிடைச்சி அவர் வந்து அவர் தம்பி தங்கச்சிங்களை பார்த்துட்டாரு. பெருசான பிறகு பாத்தீங்கன்னா தனுஷ் வந்து ஒரு ஃபுட் ட்ரக் ஓனரா இருக்காரு. அதாவது வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் நடத்திட்டு இருக்காரு. ஸோ அவரோட தம்பியா கிஷன், காளிதாஸ் அண்ட் துஸ்ரா விஜயன் வராங்க. காளிதாஸ் வந்து காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காரு. அதாவது சந்தீப் கிஷன் வந்து ஒரு ரோப் மாதிரி ரிபல் மாதிரி அவர் பாட்டுன்னு இருக்காரு. அவரோட லவரா அப்பர்ணா பாதம்பொருளி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ என்ன நடக்குன்னா ஒரு அந்த ஏரியாவுக்கு தாதாவா சரவணன் வராரு. ஸோ சரவணனோட தயவுல தான் அங்க இருக்காங்க. ஸோ அடுத்த சீன் பாத்தீங்கன்னா போலீஸ் கேரக்டரா பிரகாஷ் வராரு. அவர் வந்து இந்த ரவுடி கூட்டத்தை எப்படியாவது ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ஸோ இந்த டைம்ல அதாவது நம்ம எஸ்.ஜே. சூர்யா அவரும் வந்து சேது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுடியா அந்த ஏரியால இருக்காரு. ஸோ என்ன நடக்குதுன்னா இவரோட பையன், அதாவது சரவணோட பையனை வந்து கொல்றதுக்காக எதிரி கேங், அது மட்டும் இல்லாம போலீஸ் எல்லாம் ட்ரை பண்றாங்க. ஸோ அதுல வந்து ஒரு பார்ல நடக்கிற சண்டையில வந்து அங்க ஜஸ்ட் குடிக்கிறதுக்காக போயிருந்த சந்தீப் கிஷன் அவரோட கேரக்டர் வந்து அந்த கைகலப்புல ஒரு இதுல வந்துட்டு அவர் அதுக்கு சம்பந்தமே இல்லைனாலும் அவர் வந்து அந்த தாதா, அதாவது சரவணோட பையனை வந்து போட்டு தள்ளிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீன் என்ன நடக்குதுன்னா வந்துட்டு தனுஷ் வந்து சாரி, அதாவது ஒன்றும் பண்ணாதீங்க சொல்றதுக்காக சரவணன் கால் பண்றாரு. ஆனா சரவணனுக்கு இந்த உண்மை தெரிஞ்சு உன் தம்பி, அதாவது வந்து சந்தீப் கிருஷ்ணனை வந்து ஒப்படைச்சிட்டு நீ போயிடு அப்படி சொல்றாரு. ஆனா தனுஷ் வந்து என்ன செய்யறாருன்னா அடுத்த சீன்ல தனுஷ் அவர் தம்பிங்க எல்லாம் சேர்ந்து சரவணோட ஹோல் கேங்கை காலி பண்ணிடுறாங்க. ஸோ இதான் நடக்குது. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா போலீஸ் அவரை பிரகாஷ் ராஜ் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ வந்து இந்த ரவுடி குரூப்ஸ் எலிமினேட் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அப்பதான் நான் ஒன்று விடுவேன், உனக்கு நான் ஃபேவர் பண்றேன் அப்படி சொல்றாரு. ஸோ அவரும் ஓகே அப்படின்னு சொல்றாரு. ஸோ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அதாவது எஸ்.ஜே. சூர்யாவுக்கு இன்டைரக்டா தெரியுது வந்து தனுஷ் தான் இந்த மாதிரி எல்லாரையும் எலிமினேட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அவரோட தம்பியை கூப்பிட்டு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன் என்ன நடக்குதுன்னா வந்துட்டு தனுஷ் வந்து அவர் தங்கச்சிக்காக கல்யாணம் நிச்சயம் பண்றாரு. ஸோ அப்போ வந்து கண்டிப்பா எஸ்.ஜே. சூர்யா இருந்தா பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லிட்டு எஸ்.ஜே. சூர்யாவை கொல்றதுக்காக போகும்போது அங்க பாத்தீங்கன்னா அவரோட தங்கச்சியை கட்டி போட்டிருப்பாங்க. நிறைய பேர் அடியாளுங்களா வந்து தனுஷ் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அதில் அவங்கெல்லாம் அவர் வந்து கொண்டுடுவாரு. பட் ஃபைனல் சீன் என்ன ஆகுதுன்னா அவரோட 2 தம்பிங்க ஃபேஸ் பண்ற மாதிரி வரும். சின்ஸ் அவங்க வந்து எஸ்.ஜே. சூர்யா சைடு சாஞ்சிட்டதால அவங்க வந்து பதட்டத்துல இவரை வந்து குத்திட்டு ஓடிடுவாங்க. ஸோ அடுத்த சீன்ஸ் என்னன்னா தர்ஷா விஜயன் வந்து எஸ்.ஜே. சூர்யோட ஆளுங்க ஒருத்தரால் ரேப் பண்ணப்பட்டு திரும்ப தனுஷ் கிட்டே வந்து விட்டுருவாங்க. ஸோ தனுஷ் அவங்க தர்ஷா விஜயன் அதுக்கப்புறம் செல்வராகவன் ஹெல்ப்பால ஒரு காட்டுல போயிட்டு மறைச்சுப்பாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருப்பாரு. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா வந்து செல்வராகவனை கொண்டுட்டு தனுஷ் வந்து மீட் பண்ண சொல்லுவாரு. காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. போலீஸோட ஹெல்ப்போட காம்ப்ரமைஸ் எல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஸோ ஃபைனலா தனுஷ் வருவாரு. எல்லாரும் வந்து ஒரு ஒரு போகி கொண்டாட்டத்துல பாடிட்டு இருக்கும்போது ஃபைனல் சீன் வந்து தனுஷ் அண்ட் துஸ்ரா விஜயன் வந்து தம்பிங்க எஸ்.ஜே. சூர்யா எல்லாரும் இது பண்ணிட்டு ஊரை விட்டு கிளம்பி போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பாசிட்டிவ்ஸ் என்னன்னா இந்த காஸ்ட் வந்து சூப்பர் காஸ்ட், எல்லாம் ஸ்டார் பவர்ஃபுல் காஸ்ட், எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. தனுஷ் ஆகட்டும், தர்ஷா விஜயன் ஆகட்டும், அப்பர்ணா, சந்தீப், எஸ்.ஜே. சூர்யா, காளிதாஸ், செல்வராகவன் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆக்ஷன் சீன்ஸ் சொல்ல வேணாம், ஒவ்வொரு ஆக்ஷன் சீன்ஸும் ஃபென்டாஸ்டிக்கா பண்ணியிருக்காங்க வந்துட்டு. அப்புறம் மாஸ் சீன்ஸ் நிறைய இருக்கு இந்த படத்துல வந்துட்டு. ஏ.ஆர். ரஹ்மான் மியூசிக் அண்ட் பிஜிஎம் இஸ் ஃபென்டாஸ்டிக் அண்ட் சூப்பர். எல்லா பாட்டுமே ஹிட் இந்த படத்துல வந்துட்டு. அந்த ஃபைனல் டான்ஸ், கிளைமேக்ஸ் டான்ஸ் வித் ஆக்ஷன் சீக்வன்ஸ் கோரியோகிராஃபி சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி இஸ் எக்ஸலண்ட், விஷுவலி அப்பீலிங் சினிமாட்டோகிராஃபி. நெகட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு
அதாவது இப்போ இந்த ட்ரெண்ட் நிறைய படத்துல இருக்கு. ரிலேட்டிவ்ஸ், பிரதர் சிஸ்டர்ஸ்குள்ளேயே அப்பா மகனை கொள்றது, அண்ணன் தம்பிகளை கொள்றது, இந்த மாதிரி படமாவே வந்துட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலயே வந்து ஒரு தீம் வச்சிருக்கிறது ரொம்பவே இரிட்டேட்டிங்கா இருக்கு. படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. அப்புறம் தேர்ட் பாத்தீங்கன்னா சொந்த சிஸ்டரே ரேப் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து அதே வில்லன் குரூப்போடய வந்து அதாவது தம்பிங்க சந்தீப் கிஷன், அதுக்கப்புறம் காளிதாஸ் கேட் இருக்காது. ஒரு ஒரு லாஜிக்கே இல்லாம இருக்கு. ஸ்டோரி லைன் கன்ஃபியூசிங்கா இருக்கு செகண்ட் ஹாஃப்ல. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப புவர் கிளைமேக்ஸ் படத்துல வந்துட்டு எல்லாரையும் டக்குன்னு கொண்டுட்டு முடிச்சிட்டாங்க கதையை வந்துட்டு. அப்புறம் நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல வந்து சரவணன் வந்து இன்னொருத்தக்கு என்ன சொல்லுவாரு, தனுஷ் கிட்ட வச்சுக்காத, அவன் பெரிய ஆளு அது அப்படின்னு சொல்லுவாரு. அது கொடுத்த ஹைப்பை பார்த்தா ஏதோ தனுஷ்க்கு வந்து பாட்ஷா மூவி மாதிரி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு அப்படிலாம் பார்த்தா ஒண்ணுமே இல்லை, சப்புன்னு இருக்குது. சரவணன் கேரக்டரும் அவ்வளோ ஹைப் தாதான்னு காட்டிட்டு டக்குன்னு நெக்ஸ்ட் சீன் அவர் வந்து போட்டு தந்துட்டாங்க. எஸ்.ஜே. சூர்யா கேரக்டர் கூட ரொம்ப அண்டர் பிளே பண்ணியிருக்காரு அவரோட கேரக்டரை சொல்ல போனா. ஸோ இந்த மாதிரி சில நெகட்டிவ்ஸ் இருக்கு. அதை தவிர பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆக்ஷன் மூவி வித் லாட் ஆஃப் எமோஷனல் டெப்த். பார்த்துட்டு ஒரு ஃபீட்பேக்கை சொல்லுங்க. தேங்க்யூ.